அவர் இங்க சொன்ன காரியங்களை அவர் வாழ்க்கையில அப்படியே கடைப்பிடிச்சிட்டு தான் போனாரு. யோவான் 19ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவர்கள் இப்படி செய்தார்கள். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பொருளை யாராவது உடைச்சி, நம்ம சாக்லேட் பொருள்னா ஒரு சாக்லேட்டை நம்ம கையை காலை கட்டி போட்டுட்டு நம்ம வாங்கி வச்ச ஒரு சாக்லேட்டை 4 பேர் சேர்ந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடும் போது நமக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும்.